வெல்கம் டு டிவிகே சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி. வாங்க மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். மட்டன் கிரேவிக்கு மட்டன் 1/2 கிலோ வாங்கி தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு பச்சை மிளகாய் 2 போட்டு தக்காளி 1 போட்டு உப்பு போட்டு தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கலாங்க. குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சுக்கலாங்க. 4 விசில் வந்த பிறகு நாம் மட்டன் கிரேவி செய்கிறத பார்க்கலாம். பாருங்கள், 4 விசில் விட்டோன்னா நல்லா வெந்து வந்திருக்கு மட்டனு. இப்போ மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு நாம் இப்போ மட்டன் கிரேவி தாளிக்கிறதுக்கு பார்த்துடலாம். கடாயை அடுப்பில் வச்சு பற்ற வச்சுக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு பட்டை கிராம்பு ஒரு 4 இது போடுங்க. சோம்பு, இந்த இலையை தூவிட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கணும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி 2 போட்டிங்கன்னா போதும், அதிகம் வேண்டியதில்லை. சின்ன தக்காளியாக இது கூட கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ நாம் இது கூட மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் சிறிதளவு, மல்லித்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வேக வச்சிருக்க அந்த மட்டனை இது கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா வெந்து வந்திருக்குங்க. அது கூட இந்த மசாலா ஐட்டம் இந்த மட்டனையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. பாருங்க, மட்டன் கிரேவி நல்லா வெந்து வந்துருச்சுங்க. நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா கறி வெந்து வந்துருச்சுங்க. இப்போது மல்லி இலைகளையும் கருவேப்பிலையும் தூவி இறக்கிக்கலாம். தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டி வந்த பிறகு இந்த மல்லி இலைகளையும் கருவேப்பிலையும் நல்லா தூவிக்கலாங்க. நல்லா மணமாக வாசமாக இருக்குது. டிவிகே சமையலில் மட்டன் கிரேவி
சாப்பிடலாம் வாங்க.